ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான வினாக்கள் நம்முடைய ஸ்பார்டன் சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். இது ஸ்பார்டன்ஸோடைய 5வது வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் டெலகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதலாவது கேள்வி, கடல் மட்டத்திலிருந்து வான்வழி போக்குவரத்துகளின் தொலைவினை அளவிட பயன்படுத்தப்படும் அலகு எது? இதற்கான சரியான விடை நாட்டிக்கல் மைல். இரண்டாவது கேள்வி, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு கிலோமீட்டர்? இதற்கான சரியான விடை 1.852 கிலோமீட்டர் அப்படின்றதான் ஒரு நாட்டிக்கல் மைல். மூன்றாவது கேள்வி, ஒரு தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் எது? இதற்கான சரியான விடை அணு. நான்காவது கேள்வி, எந்த தனிமம் வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படுகிறது? இதற்கான சரியான விடை பிஸ்மத். ஐந்தாவது கேள்வி, வெப்ப காற்று நிரப்பப்பட்ட பலூனானது காற்றில் மிதக்க காரணம்? இதற்கான சரியான விடை பலூனில் உள்ள காற்றின் அடர்த்தி குறைவதால். ஆறாவது கேள்வி, நிறையன் அல்லது அணுநிறை என்பது எது? இதற்கான சரியான விடை புரோட்டான் மற்றும் நியூட்ரான் எண்ணிக்கையின் கூடுதல் தான். ஏழாவது கேள்வி பொறுத்துக. ஓடுதண்டு அப்படின்றது வல்லாரை, கிரைசாமந்தி அப்படின்றது தரையில் ஓடுதண்டு, வெங்காய தாமரை அப்படின்றது குட்டையான ஓடுதண்டு, இஞ்சி மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா மட்ட நிலத்தண்டு. எட்டாவது கேள்வி, தோலின் சில பகுதிகளில் அல்லது மொத்த பகுதியில் நிறமி இழப்புகளால் ஏற்படும் தொற்றா நோய்? இதற்கான சரியான விடை லுக்கோடெர்மா. ஒன்பதாவது கேள்வி, மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க 98.7 டிகிரி. செல்சியஸில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரி. மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸில் 37 டிகிரி. பத்தாவது கேள்வி, ஆல்கஹால் ஏன் மிக குறைந்த வெப்பநிலையை அளக்க பயன்படும் வெப்பநிலை மாளிகைகளில் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆல்கஹால் -100 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான உறைநிலையை கொண்டுள்ளது. 11வது கேள்வி, செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் மதிப்புகள் சமமாக உள்ள மதிப்பு? இதற்கான சரியான விடை -40 டிகிரி செல்சியஸ். 12வது கேள்வி பொறுத்துக. மின்தடையின் அலகு ஓம், மின்தடை எண் ஓம் மீட்டர், மின்னழுத்த வேறுபாடு வோல்ட், மின் கடத்துதிறன் சீமென்ஸ் பை மீட்டர். 13வது கேள்வி, நிக்கல் இரும்பு சேர்ந்த கலவையால் உருவாக்கப்பட்ட நிக்ரோம் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்பட்ட காரணம்? இதற்கான சரியான விடை அதிக உருகு நிலையை கொண்டது. 14வது கேள்வி, இரும்பு துருப்பிடிக்க காரணம்? இதற்கான சரியான விடை ஆக்சிஜன் மற்றும் நீர். 15வது கேள்வி, உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வது? இதற்கான சரியான விடை இரத்த சிவப்பணுக்கள். 16வது கேள்வி, உயிரினங்கள் அனைத்தையும் தாவரங்கள் அல்லது விலங்குகள் என்று பிரித்தவர்? இதற்கான சரியான விடை அரிஸ்டாட்டில். 17வது கேள்வி, இருசொல் பெயரும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை கரோலஸ் லின்னேயஸ். 18வது கேள்வி, ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் யார்? இதற்கான சரியான விடை அல் ஹசன் ஹயத்தம். 19வது கேள்வி, சூரிய கிரகணம் என்பது எப்போது நிகழும்? இதற்கான சரியான விடை சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது. 20வது கேள்வி, வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட காரணம்? இதற்கான சரியான விடை சிவப்பு நிறம் குறைந்த அளவில் சிதறலடையும், அதிக அலைநீளம் கொண்டது. 21வது கேள்வி, குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம்? இதற்கான சரியான விடை ஊதா. 22வது கேள்வி, புவி மைய கோட்பாடு யாருடையது? இதற்கான சரியான விடை தாலமி. 23வது கேள்வி, சூரியனை அடுத்து பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எது? இதற்கான சரியான விடை ஆல்பா சென்டாரி. 24வது கேள்வி, 1969இல் உருவாக்கப்பட்ட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான விடை பெங்களூரு. 25வது கேள்வி, அமினோ அமிலங்கள் என்ற 20 வகையான ஒற்றைப்படிகளால் ஆனவை? இதற்கான சரியான விடை புரதம். 26வது கேள்வி, நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது? HCl, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். 27வது கேள்வி, பெனிசிலியம் என்ற முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்தை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான விடை அலெக்சாண்டர் பிளமிங். 28வது கேள்வி, செரிகல்ச்சர் என்பது? இதற்கான சரியான விடை தேனீ வளர்ப்பு. 29வது கேள்வி பொறுத்துக. வெண்மை சுடர் அப்படின்னா எப்சம் உப்பு, நீலம் சுடர் அப்படின்னா பிளிச்சிங் பவுடர், மஞ்சள் சுடர் அப்படின்னா கால்சியம் குளோரைடு, ஆரஞ்சு சுடர் அப்படின்னா சமையல் உப்பு. 30வது கேள்வி, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து பெனிசிலியம் நொட்டேட்டம் என்பது ஒரு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஒரு பூஞ்சை.
அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock வந்து அப்லோட் ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.